நான் வேற அடுத்த சவாரிக்கு வேற போகணும். மணி ஆகுது, இன்னும் ஆளை காணோம். ஏமா, டாடா ஏசி புக் பண்ணீங்களே, வந்துட்டோமா? எங்கம்மா ஆளை காணோம்? இருங்க, எல்லாரையும் கூப்பிடுறேன். ஏய் சின்ன பொண்ணு, பார்வதி, மீனா, எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. டாடா ஏசி வந்துச்சு பாரு. பசங்க எல்லாம் கூட்டிட்டு சீக்கிரம் வாங்க. மணியாவது கோயிலுக்கு போய் பொங்க வைக்கணும். சரியா போச்சு போங்க. என்னை வந்து நீங்க 4 மணிக்கெல்லாம் விட்டுணும். நான் அடுத்த சவாரிக்கு போகணும். சும்மா சும்மா இழுத்துட்டு இருக்க கூடாது, புரியுதுங்களா? அதுக்கு மேல 1 மணி நேரம் ஆனாலும் 1 மணி நேரத்துக்கு 5000 வாடகை, புரியுதுங்களா? ஐயோ, ரொம்ப தான் சலிச்சிக்கிற. சரி, இருங்க, கோயிலுக்கு போக வேண்டிய பொருள்லாம் டாடா ஏசில ஏத்துறேன். வண்டி இப்படி திருப்பி வைங்க. அக்கா, அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது ஏசி வண்டியை புக் பண்ணின்னு பார்த்தா டாடா ஏசியை புக் பண்ணி வச்சிருக்கீங்க. வெயில் அப்படியே கொளுத்துங்க. என் வண்டி பேரே டாடா ஏசி, அதில் வேற ஏசி வேற உங்களுக்கு வேணுமா? ஏசி வண்டி வேணா வேற புக் பண்ணிக்கங்க. நான் கிளம்புறேன், எனக்கு சவாரி இருக்குது. ஏ பார்வதி, சும்மா இரு. இதுவே 8000 ரூபா, புரியுதா? எனது 8000மா? இந்த வண்டிக்கு 8000ன்றது பெருசு அக்கா. ஏக்கா 8000க்கு புக் பண்ணீங்க? அதுக்கு இன்னும் ஒரு 3 ரூபா போட்டோம்னா நம்ம வந்து நல்ல ஏசி வண்டியை புக் பண்ணிருக்கலாம்ல. ஏமா, என் லட்சுமியை பத்தி பேசாதுமா. லட்சுமியா? அது யாரு? என் வண்டி பேரு லட்சுமிமா. ஏமா, நீங்க வந்தா வாங்க, வரலாம் போங்க. மணி ஆகுது, சீக்கிரம் வாங்க. சரி சரி பார்வதி, நீ போய் வண்டியில போய் உட்காரு. என் ஸ்டேட்டஸ்க்கு இந்த வண்டியில போய் உட்கார சொல்றேன். சரி, உனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்கார்றேன். பார்வதி அக்கா இடத்த போய் முன்னாடியே சட்டு புட்டுன்னு போய் உட்காந்து புடிச்சிட்ட. ஏய் சின்ன பொண்ணு, உனக்கு இடம் இருக்கு, நீ வந்து நின்னுக்கோ. ஜாலியா இருக்கும். ஜாலியா நின்னுட்டு போனா செமையா வேடிக்கை பார்த்துட்டே வரலாம். அப்படியே சொல்ற? சரி, நான் நின்னுக்கிட்டே வரேன். ஏக்கா சுமதி அக்கா, இன்னும் யார் வரணும்? மணி ஆகுது பாரு, சீக்கிரம் கிளம்பி வாங்க. ஆமா அக்கா, நின்றுட்டு பார்த்து ஜாலியாக தான் இருக்கும் போல. சரி, நான் நின்றுக்கிட்டே வரேன், நீ உட்காந்துக்கிட்டே வா. சுமதி அக்கா, அந்த சொப்பு சாமா எல்லாத்தையும் எடுத்துட்டு வா, நான் எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறேன். ஏய் சின்ன பொண்ணு, இந்த பொங்க வைக்கிற பானை முதல்ல வை. ஏய் சின்ன பொண்ணு, இந்த குடத்தை வச்சுக்கோ. ஏய் சின்ன பொண்ணு, இந்த குடத்தை வச்சுக்கோ. ஏய் சின்ன பொண்ணு, இந்த பிரியாணி கொண்டாந்து தூக்கி மேல வை. இன்னைக்கு மட்டன் பிரியாணி பண்ணனும், புரியுதா? ஐயோ அக்கா, இன்னைக்கு மட்டன் பிரியாணியா? ஐயோ, ஜாலி தான் இன்னைக்கு. ஹை, ஜாலி. நின்னுட்டு போறது ஜாலியா இருக்கும் போல. நானே நின்னுக்கிறேங்க. அக்கா, லீவ்ல பசங்க வீட்ல இருக்கு, எல்லாத்தையும் இட்டுட்டு போயிடலாமா? ஏன்டி எனக்கு கேட்கணுமா? முதல்ல பசங்களை கூப்பிடு, நம்ம எல்லாம் ஒண்ணா ஜாலியா போயிட்டு வரலாம். பசங்களா, ஜாலியா ஒரு டூர் போயிட்டு வரலாம், வாங்க. சீக்கிரம் ஓடியாங்க. ஏமா எங்களை எல்லாரையும் கூட்டிங்க? நம்ம சுமதி ஆண்டி வீட்ல கோயிலுக்கு போய் கடா வெட்டி பொங்க வைக்க போறாங்களாம். வாங்க எல்லாம் போயிட்டு வரலாம். ஐ ஜாலி. அப்பதான் பிரியாணி போடுவாங்களா? அட, மட்டன் பிரியாணியா? சீக்கிரம் ஏறுங்க வண்டியில. சரி சரி, வாங்க எல்லாம் சீக்கிரம் மேலே ஏறுவோம். டேய் அரக்கப்டி, நவுந்து நில்லுடா, நான் ஊந்துருவேன்டா. அதெல்லாம் முடியாது, நீ நவுந்து நில்லு. அடிச்சிடாதீங்க. சரி டிரைவரே, வண்டி எடுங்க, எல்லாம் போலாம். அப்பாடி, இப்ப வண்டி எடுக்க சொன்னீங்க. ஏறுமா நீ முதல்ல. ஹை, ஜாலியா இருக்கு இந்த டாடா ஏசி. நவுந்து நில்லாடா அரக்கபடி. ஏய் பசங்களா, சத்தம் போடாதீங்க, வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம். எம்மாடியோ, கோயில் வந்துருச்சு. எவ்வளவு பெரிய ஐநா சிலை. சரி சரி, எல்லாம் இறங்குங்க. டக்குன்னு பொங்கலை வச்சுட்டு போய் ஐநாருக்கு போய் படைச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புற வழி பாப்போம். ஏக்கா, ஷட்டு புட்டு இந்த பொங்கல் வைக்கிற வேலையை பாருக்கா. ஏ சின்ன பொண்ணு, உன்கிட்ட பானை கொடுத்தனா, அதை எடுத்துட்டு வா. பானையை வச்சாச்சு. இப்ப நெருப்பு பத்த வச்சுட்டு நம்ம வலைய வச்சுட்டு போய் பூசாரி கிட்ட போய் கடா வெட்டிட்டு வந்துடலாம். ஹை, கடா வெட்டு படையலா? சூப்பர். இந்த கடா தலை ஆட்டுமா ஆடாதான்னு பார்க்கணும். நான் சினிமால தான் பார்த்துட்டேன், நேர்ல பார்க்கல. சரி வாங்க, ஜாலியா இருக்கும், போய் பார்ப்போம். ஏக்கா, ஆடை காணா, எங்க இருக்குதுக்கா ஆடு? இங்கேயே ஒருத்தன் கிட்ட காசு கொடுத்து ரெடி பண்ணி வைக்க சொல்லிட்டேன். இப்ப எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்து நம்ம பூசாரி கிட்ட போய் வந்துருச்சு, நம்ம ஆடை வெட்ட வேண்டியதுதான். ஹை, ஆடு வந்துச்சு பாரா, ஜாலியா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு பாரா. சரி சரி, வாங்க பிள்ளைங்களா, இத போய் நம்ம வெட்டிட்டு வரலாம். என்ன கருப்பா, இன்னைக்கு எந்த ஒரு படையிலும் வரவே இல்லை. சரி, வெயிட் பண்றேன், மணி ஆகுது வேற. அப்பாடி, இப்படியே ஒரு கிடா வெட்டி படையில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க வாங்க, நீங்க என்ன ஊருங்க? என்ன படைக்கணுமா? பூசாரி, ஒரு கிடா வெட்டணும். அப்படியா? சிறப்பா செஞ்சிருவோம். எங்க கிடாவை காணோம்? கிடாவை பார்த்து பத்திரமா விட்டுங்க பூசாரி. அதை வச்சுதான் பெரிய பிரியாணி படையில போடணும். நல்லா முழுக்கு தான் இருக்கு கிடா. சரி, ஒரு படையில போடுவோம். கிடாக்கு ஒரு மாலையை போட்டாச்சு. சரி, படைப்போம். ஓ, நான் தலையாட்ட நீங்க முடிச்சு விடலான்னு பாக்குறீங்களா? இரு என் ஆட்டத்தை இப்ப நான் காட்டேன்.
ஐநரப்பா அவங்களுக்கு உறுதுணையா இருந்து எல்லா காரியத்திலையும் வெற்றி பெற வைப்பா. இந்த ஆடை உனக்கு பலியாடா கொடுக்குறேன்ப்பா. ஓ, என்ன பலியாடா கொடுக்குறீங்களா? எங்களுக்கு ஒரு வேண்டுதல்னா எங்க சாமி கிட்ட போய் உங்களைய பலி கொடுக்குறோம். நீங்க என்னமோ என்னையே பலி கொடுக்குறீங்க. இரு இரு, உங்களுக்கு இன்னைக்கு வச்சுக்கிறேன் வேட்டு. என்னது இவ்வளோ நேரம் தலையாட்டுச்சு, இப்போ நம்ம தலையாட்ட மாட்டேங்குது. ஐநரப்பா நீ தான் எப்படியாவது இதை தலையாட்ட வைக்கணுமே. நான் தலையாட்டிடுவேனா? இரு இரு, நான் தலையே ஆட்ட மாட்டேன். என்ன நடக்குதுன்னு பாப்போம் இன்னைக்கு. ஐநரப்பா, நான் ஏதோ குறை வச்சிருந்தா என்ன மன்னிச்சிரு. தயவு செய்து தலையாட்டி இந்த படையில ஏத்துக்க ஐநரப்பா. உங்களுக்கு ஆட்டுக்கறி பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை. அதனால ஐநரப்பா பேரை சொல்லிட்டு எங்களை இட்டுட்டு வந்து பலி கொடுத்து அதை சுட சுட பிரியாணிக்கு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நடக்கவே நடக்காது. என்ன நடக்குதுன்னு பாப்போம். நீ என் மேல கத்தியே வைக்க முடியாது. பாப்போம் இன்னைக்கு நானா இல்ல இந்த ஐநரப்பாவா பார்த்தலாம் இன்னைக்கு. ஏக்கா சுமதி அக்கா, நீ ஏதாவது யாருக்கா சோறு படாத விட்டுட்டியா, இல்ல வேற ஏதாவது தப்பு ஏதாவது பண்ணிட்டியா? இந்த ஆள் தலையே ஆட மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. நீ வேறடி சும்மா இருடி. இந்த ஆடு தலையாட்ட மாட்டது எனக்கே ரொம்ப ஃபீலிங்கா இருக்குது. ஐயரப்பா, நீ தான்பா எங்களுக்கு உறுதுணையா இருக்கணும். இந்த ஆடை தலையாட்ட வைப்பா. என் வாழ்க்கையில இந்த கோயில்ல எத்தனை ஆடை பலி கொடுத்துருப்பேன், இந்த ஆடு மட்டும் தலையே ஆட்ட மாட்டேங்குது. ஐநரப்பா நான் என்ன பழி பாவத்தை செஞ்சேன்னு சொல்லு பார்ப்போம். நீ ஏன் இப்படி என்ன பழி வாங்குற? அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், வந்தவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் தானே இந்த ஆடு வெட்டி படையில வைக்கிறாங்க. நீ ஏன் ஏத்துக்கவே மாட்ற? ஐநரப்பா நீ தான்பா ஏத்துக்கணும். இப்ப தெரியுதா என் பவர் என்னன்னு? நான் கஷ்டப்பட்டு புல்ல சாட்டு உடம்ப தேடிக்கிட்டு வந்தா என்னை வெட்டி கறி ஆக்கி சாப்பிடுறீங்களா? ஆக்குங்க ஆக்குங்க. இன்னைக்கு நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாரு. ஐநரப்பா, எங்க ஆன்ட்டியோட படையில ஏத்துக்க ஐநரப்பா, ப்ளீஸ் ஐநரப்பா. டேய் ஏம்மா அங்க பாருமா எல்லாரே வந்திருக்காரு. ஐநரப்பா, என் வேண்டுதலை ஏத்துக்க ஐநரப்பா. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் ஒரு தப்பும் செய்யலையே. அப்ப ஏன் என் வேண்டுதலை ஏத்துக்கவே மாட்டேன் ஐநரப்பா? ஐயோ, ஐநரப்பாவே வந்துட்டாரு. இப்போ நம்ம சம்மதிக்கலாம்னா நம்ம தலையை போட்டு ஊத்தி எடுத்துருவாரு. சரி, என்ன சொல்றாருன்னு கேட்டு தலையாட்டிடுவோம். நீ ஒன்றும் தப்பு செய்யலாமா? ஏ ஆடு, ஏன் எனக்கு படைக்கிற படையில படைக்க விடாம நீ தடுக்கிற? நான் என்ன பாவம் பண்ணேன்? என்னையா நீ ஆடா படைச்ச? எங்களுக்கு சாப்பாடும் போட மாட்டாங்க. புல்ல சின்னே நாங்க வளர்றோம், செடியெல்லாம் மேஞ்சி நாங்க வளர்றோம். ஒரு செடியில போய் கடிச்சா அந்த செடியை ஏன் கடிக்கிறேன்னு குச்சாலே திருத்துறாங்க. அப்படியே எங்களை வச்சு ஆடு வச்சு கடா படையில படைக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க. அதுக்காக நீ எனக்கு படைக்கிற படையில தடுக்கிறியா? ஐயரப்பா, நான் உனக்கு படிக்கிற படையெல்லாம் தடுக்கவே இல்லை. எங்களை ஏன் வாழ விட மாட்டீங்கன்னு தான் நான் கேட்கறேன். ஒழுங்கா தலையை ஆட்டிடு. கெடா படையில நான் ஏத்துக்கிறேன், உனக்கு மறுஜென்மம் கொடுக்குறேன். அப்படியே ஆகட்டும் ஐயரப்பா. நான் இப்ப தலையை ஆட்டுறேன். நான் காலடியிலே சரணடைஞ்சிடுறேன். பூசாரி இப்ப வெட்டு கெடாவை நான் மனசார ஏத்துக்கிறேன். நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். ஐயரப்பா, நீங்க தான் எங்க எல்லாருக்கும் உறுதுணையாவே இருக்கணும். ஐயரப்பா, எங்களுக்கு அடுத்த வருஷம் எக்ஸாமே வைக்க கூடாது.